இன்றைக்கி இந்த வீடியோவில் பிட்காயின் அதுக்கப்புறம் இடிஹெச்சுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான ஒரு டேவாக கூட அமையலாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஜோனில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து அடுத்த கட்ட டிசிஷன் அப்படின்றது எடுக்க போகுது. இந்த இடத்துல என்ன டிசிஷன் நடக்குதோ பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா மூவ் ஆக போகுது. ஸோ என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹாப்பியான நியூஸ் நான் வந்து ஷேர் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு நான் ஒரு விஷயம் வந்து பண்ணி சொல்லி அது வந்து சொல்லாக இருக்கக்கூடாது, செயலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ உழைச்சிருக்கேன். இதுக்கு நடுவில் பல தடவை ட்ராப் பண்ணியிருக்கோம். இந்த பிளானை நாங்கள் பண்ணி திரும்ப பார்த்திங்கன்னா 4 பேர்கிட்ட மாதிரி இன்றைக்கி 5ஆவதாக ஒரு டீமை வச்சு தான் பார்த்திங்கன்னா நான் இதை வந்து முடிச்சிருக்கேன். அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இதில் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது பின்னாடி நடந்ததெல்லாம் சொன்னோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் நம்ம அதை பற்றி இப்போ பேச வேணாம், அதை பற்றி வேறு ஒரு நாள் கூட பேசிக்கலாம். ஸோ இந்த கார்டு ஃபைனலாக எடுத்துகிட்டு வந்திருக்குங்க. மொத்தமாக இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 25 எஜுகேஷனல் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. சரிங்களா? இது போக நீங்கள் ட்ரேடிங் வியூ வந்து யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதுக்கான கீபோர்டுடைய ஷார்ட்கட்ஸ்க்கு ஒரு 2 இதுவும் இது போக ஒரு 10 ஒரு கார்டும் உங்களுக்கு தரோம். அது நீங்கள் என்னன்றது உங்களுக்கு வரும்போது அதை நீங்கள் பார்த்துப்பீங்க. கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த கார்டை வந்து நீங்கள் எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அதை பற்றின டீட்டெயிலான எல்லா விஷயங்களும் நான் கொடுத்துருப்பேன். இங்கே நீங்கள் வந்து படிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கைக்கு வரத்துக்கு முன்கூட்டியே கூட வரலாம், நீங்கள் எடுக்கிற லொக்கேஷனை பொறுத்து. ஸோ இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கே கூட இன்றைக்கி வராது, நாளைக்கே இல்லை அடுத்த நாள் கூட வரலாம், இல்லைனா ஒரு 4 நாள் 5 நாளுக்குள்ளே வந்து வரலாம். ஏன்னா நானும் அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணணும். ஸோ பெரிய டீம்லாம் இல்லை, ஒரு 2 பேர் தான் இதுக்கு வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அவங்கள வச்சு தான் நான் இந்த ப்ராசஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் பொறுமையாக தான் இருக்கும். ஓகேங்களா? பட் கண்டிப்பாக உங்களுக்கு சேஃபான டெலிவரி வந்து கொடுத்துருவோம். அண்ட் கண்டிப்பாக சர்ப்ரைஸான உள்ள ஒரு 10 கார்டு வச்சுருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதில் வந்து 2 விதமான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஒன்று மேட்டு, ஒன்று கிளாஸி. லிமிட்டடாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது லிமிட்டட் எடிஷன் தான். ஏன்னா மொத்தமாகவே 200 தான் பண்ண முடிஞ்சுது. அந்த ரேட்டுக்கு அவ்வளோதான் பண்ண முடிஞ்சுது, இல்லைனா இன்னும் அதிகமாக வந்து போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையலாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக நாங்கள் கம்மியான குவான்டிட்டியில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது எப்படி வாங்குறது மட்டும் காமிச்சிடுறேன். ஜஸ்ட் நார்மலாக நம்ம எப்பவுமே பண்ணுற அதே ப்ராசஸ் தான், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமெயில் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. நீங்கள் இமெயில் ஐடியே வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேமு, ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேமு, உங்கள் வீட்டோட அட்ரஸ் கரெக்டாக வந்து போடுங்க. அதாவது நம்பர்லேருந்து டோர் நம்பர்லேருந்து எக்ஸாக்டான ஃபுல் லொக்கேஷன் கொடுத்துருங்க. அப்பார்ட்மெண்ட்லேருந்து அப்பார்ட்மெண்ட்டோட பேர் என்ன எதுன்றது கொடுத்துருங்க. சிட்டி, உங்களோட பின்கோடு, ஸ்டேட்டு, ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சார்ஜஸ், டெலிவரி சார்ஜஸ் வரும் அப்படின்றது காமிச்சிடும். அது ஸ்டாண்டர்டான ஒரு டெலிவரி சார்ஜஸ் தான் வந்து இருக்கும். ஒன்ஸ் இது நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெயில் கன்ஃபர்மேஷன் வந்துடும். ஒன்ஸ் நாங்கள் ஷிப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஒன் பை ஒன்னாக வந்து ஆரம்பிச்சிடும். ட்ராக்கிங் லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் மெயிலே. நீங்கள் அங்கேருந்து எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த ப்ராசஸ்லாம் ரொம்ப ஹார்டாக வைக்கல. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக தான் பண்ணியிருக்கேன். சொல்லப்போனால் வெப்சைட்டே பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் புரியணும் அண்ட் ரொம்ப எஃபோர்ட் போட்டால் எக்கச்சக்கமாக கேட்குறாங்க. அதனால் ரொம்ப சிம்பிளாக நானே முடிச்சிட்டேன், போதும் இவ்வளோ அப்படின்ட்டு. ஸோ நான் லிங்க் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். மறக்காமல் போய்ட்டு வேணும்னு நினைக்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக பிட்காயினோட வீடியோ வந்து பண்ணியிருந்தோம். அந்த பிட்காயின் வீடியோவில் நான் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட அந்த ஒரு ஷேடோவை தாண்டி மீதி எல்லாமே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்போ வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதெல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஒன்று வேணால் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து பிளான் பண்ண அந்த ஸ்கெட்சு. ஸோ இதில் இப்போதைக்கு இந்த ஷேடோன்ற ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். இதை வந்து நான் இப்போதைக்கு நான் எடுக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு இது வந்து நடக்கலாம், மேபி லெட்டராக இருக்கலாம். அதனால் இப்போதைக்கு இந்த ஷேடோவை நான் வந்து இந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணுறேன். அண்ட் இந்த இடத்துல நம்ம லாஸ்ட்டாக பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்பேன். ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படின்ற ஃபார்மேஷன் வந்து இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் மேலே பார்த்திங்கன்னா இது ட்ராவல் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல இருக்கும்போது தான் வந்து வீடியோ பண்ணோம்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த இடத்துல இங்கே தான் நினைக்கிறேன் ஏதோ இடத்துல வீடியோ பண்ணோம். ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சப்போர்ட் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து திரும்ப பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாம். இங்கே வந்து இங்கேருந்து ஹோல்டு பண்ணி மேலே போகும். இந்த இடத்துல உடச்சிட்டாங்கன்னா, அதாவது இந்த இடத்த உடச்சிட்டாங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போகும் அப்படின்றத நான் சொல்லியிருந்திருப்பேன். ஏன் இந்த இடத்த நான் சொன்னேன் அப்படின்னா இந்த இடத்துல லிக்விடிட்டி அப்படின்றது இருக்குது 90 கிட்ட. 90லேருந்து பார்த்தீங்கன்னா 94 வரைக்கும் லிக்விடிட்டி அப்படின்றது பில்ட் ஆகிருக்கு. ஸோ கண்டினியூஸாக பில்ட் ஆகிறதுனால இது கண்டிப்பாக இந்த விஷயம் நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா மேலே லிக்விடிட்டி இருக்குது, கீழே லிக்விடிட்டி இருக்குது. அதான் சொல்லுவாங்கல்ல சாண்ட்விச்ன்ட்டு, அந்த மாதிரி கதையில் தான் இப்போ வந்து இருந்துகிட்டு இருக்குது. இப்போ ரொம்ப முக்கியமான இடத்துலையும் நம்ம இருக்கோம். இந்த பாருங்கள், இந்த 91லேருந்து இந்த டாப் இது வந்து நான் வேறு எதுலேயோ ஸ்கெட்ச் பண்ணியிருப்பேன். தோருக்கு பாருங்கள், தோருக்கு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இயர்லியோட ஓப்பன் வந்து இந்த இடத்துல இருக்குது.
சரிங்களா. அதாவது இது வந்து இயர்லியோட ஓப்பன், இந்த வருஷத்தோட ஓப்பன் இங்கே இருந்துச்சு. ஆல்ரெடி இதுதான் ஓப்பன்ன்றது சொன்னேன். இதை உடச்சி தான் கீழே விழுந்து ஒரு லோ செட் பண்ணிச்சு. திரும்ப அந்த ஓப்பனை வந்து பார்த்திங்கன்னா போய் டேப் பண்ணுறது கண்டிப்பாக அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த இடத்துல நமக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஒரு வேளை உடச்சிட்டா 98 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குன்றதை நான் சொல்லியிருப்பேன். அது ஒரு ரீடெஸ்ட்டாக வந்து இருக்கும் வீக்லியில். அதே நேரத்தில் ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த 74 72க்கான வாய்ப்புகளும் அமையலான்ற மாதிரி நான் பேசியிருப்பேன். ஒரு வேளை இதெல்லாம் உடச்சிட்டாங்க, எல்லோரும் நினைக்கிறத வந்து ஏமாற்றிட்டாங்க, இன்வேலிட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் 1,05,000 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இப்போ கரண்ட்டாக என்ன நடக்குது அப்படின்றத வந்து பேசுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கொடுத்துருந்துருப்பேன். இது வந்து டேஸில், சரிங்களா. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து அப்படியே மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இது வந்து என்றைக்காவது ஒரு நாள் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா உடைப்பாங்க. இப்படி போய் உடைக்கலாம், ஆர் இங்கேருந்து கீழே திரும்ப விழுந்து ஒரு டபுள் பாட்டம்ன்ற ஃபார்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட மேலே வந்து பார்த்திங்கன்னா உடைக்கலாம். ஒரு இந்த ஸ்ட்ரக்சரை மாற்றுறதுக்கான வழியில் இந்த மாதிரி கூட அவங்க வந்து பண்ணலாம், சரிங்களா. இப்போ நம்ம மெயினாக கவனிக்க வேண்டிய இடமே இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸ் தான் 91லேருந்து 94 இது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தாகணும். இதுக்குள்ளே எங்கே ரிஜெக்ட் ஆனாலும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பயங்கரமாக வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ எல்லோரும் எதிர்பார்க்குறோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த இடம் தான். இப்போது நானாக இருக்கட்டும், பெரிய பெரிய அனலைசஸாக இருக்கட்டும், எல்லாருமே எதிர்பார்க்குறது இந்த 91லேருந்து 94ன்ற ஜோன். இந்த ஜோனை உடைச்சிட்டா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் மாறும் கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டை வந்து உடைப்பாங்க, 95 கிட்ட வந்து உடைப்பாங்க. உடைச்சா தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா மேல் நோக்கி வந்து போகும். ஒரு டெம்பரவரியாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் 1,07,000லேருந்து 1,05,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாறும். அதுக்கப்புறம் திரும்ப கூட தலைக்கீழ மார்க்கெட் மாறலாம், சரிங்களா. பட் நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி வந்து கூட எதிர்பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த 91லேருந்து 94ன்றது. இப்போ மெயினாக பேசிடலாம். இப்போ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா உடைச்சி இந்த இடத்துல வந்து ஒன்று தடுமாறும் நம்ம நினச்சோம். பட் ஆனால் இங்கே இருக்கிற லிக்விடிட்டிலாம் எடுத்துட்டாங்க. அது சிங்கிள் ஸ்ட்ரென்த் கேண்டிலில் வந்து உடைச்சிருக்காங்க, தெரியுதுங்களா. இது ஒரு சிங்கிள் கேண்டில் நேற்று ஆரம்பிச்சிது. இது வந்து நேற்று இது நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐயோலாம் எல்லாமே வந்துட்டு பெரிய பர்ஃபார்மன்ஸே பண்ணல, அதெல்லாம் ஸ்டாண்டர்டாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இது மட்டும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருந்துச்சு. இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி தெரியல எங்களுக்கு நேற்று இதை பார்க்கும்போது. வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் கூட ஏமாற்றிட்டு விழுந்துருவோம் போல் அப்படின்னு நினச்சோம். ஆனால் என்னவோ தெரியல, உடச்சிட்டு மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இப்போதைக்கு இந்த இன்வாலிட் ஆகிடுச்சுங்க. இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு உடச்சிட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்டோட லைனோடைய ரெசிஸ்டன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு இதை மட்டும் நான் எடுத்துடுறேன். இது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுன்றதுனால அதை நான் எடுத்துடுறேன். இப்போ நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டிய இடம் வந்து இதுதான். இந்த ஜோன் தான் நம்ம மெயினாக வந்து பார்க்க வேண்டிய இடம். ஸோ இந்த ஜோன்ன்றது ஒரு ரெட் ஜோன். நமக்கு இந்த ரெட் ஜோனில் போய்ட்டு தொட்டு நடுவில்லாம் இங்கே வந்துச்சுன்னா ஒரு பெரிய ஃப்ளாஷ் அப்படின்றது வந்து கூட இருக்கலாம். ஒருவேளை அது நடக்கலைன்ற பட்சத்தில் இந்த ட்ரெண்டை உடச்சி மேலே போயிட்டாங்கன்ற பட்சத்தில் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஹையர் போகலாம். ஸோ 96லேருந்து பார்த்திங்கன்னா அந்த 1,05,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணலாம். ஒரு வேளை இந்த இடத்துல விழலை அப்படின்ற பட்சத்தில் இது வந்து நடக்கும் நமக்கு. ஸோ ரெண்டே சினாரியா தான் நமக்கு இப்போதைக்கு. ஒன்று, இது இங்கேருந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மேலே கீழே ஏறி இறங்கி பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து வரலாம், 80,000க்கு திரும்ப வரலாம். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஹோல்டு பண்ணுதா இல்லைன்றதை பொறுத்து தான் 74 போகுதா இல்லைன்றது நமக்கு தெரியும். ஒருவேளை இதை நான் வந்து உங்களுக்கு டாக் பண்ணுறேன். ஒருவேளை இன்றைக்கி இதை வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா இங்கே நிறைய லிக்விடிட்டி இருக்குது, இங்கே உடச்சிட்டாங்கன்ற பட்சத்தில் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை, அதுக்கப்புறம் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து போய்ட்டு அந்த 1,05,000 வரைக்கும் மேலே நோக்கி போக ஆரம்பிக்கும். இதுதான் இப்போதைக்கான கரண்ட் சினாரியோ. ஸோ இதை உடைக்கதா இல்லையான்றதை இன்றைக்கி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இன்றைக்கி பிடிசி இந்த 91,000லேருந்து 94,000க்கு மேலே போதா இல்லை அதுக்குள்ளேயே இருந்துட்டு திரும்பி கீழே வேலை போதான்றதை பார்த்து தான் அடுத்த கட்ட மூவ் அப்படின்றது மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எத்தீரியம் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு விஷயம் பேசியிருப்போம். சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் அப்படின்றது நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி என்னோடய ஷேடோவை நான் இங்கே வரைஞ்சி காமிச்சிருப்பேன். ஸோ இந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் சம் ஹை பிடிசி போகிறதுனால இதுவும் கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா 3,200 வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா இதுவுமே திரும்ப கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஒரு பக்கம். ஸோ அப்படி வந்துச்சுன்னா 2,500 சில்லற, அப்படி இல்லைனா இந்த ஜோன் 2,600 திரும்ப வந்துட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரை வந்து உடைக்கலாம். ஸோ அதாவது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்திங்கன்னா ஹவர்ஸில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த இடத்துல இல்லை மார்க்கெட் பெருசாக வந்து கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் 2,122ன்றது நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜோனாக வந்திருக்கும். இதுதான் எத்தீரியமை பொறுத்த வரைக்கும். ஸோ மெயினாக இந்த இடம்ன்றது நமக்கு ஆல்ரெடி சப்போர்ட்டாக இருந்த ஒரு இடம். திரும்ப அந்த இடத்துல போயிட்டு இது லைட்டாக இப்படி கூட ஏற்றலாம், ஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ ரெசிஸ்டன்ஸாக நமக்கு வந்து இருக்கும். இங்கே போயிட்டு தான் வந்து மேலே போக போதா இல்லை இங்கேருந்து கீழே விழுந்து அதுக்கப்புறமா இதை உடச்சி மேலே போக போகிறாங்களான்றதை அது எப்படி டிசைட் பண்ணுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ பிடிசியோடைய சிஎம்இ கேப்பை வச்சு நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த இதுதான் அது. நான் அந்த இடத்துல சொல்லணும்னு நினச்சேன், அப்படியே டாபிக் மாற்றி வேறு இடத்துக்கு போயிட்டேன். நான் அதுக்கு மேலே நான் என்ன பிளான் பண்ணுறேனோ அந்த மாதிரி பேசவே மாட்டேன். எப்போவுமே வந்து பேசுகிறது ஒன்றா இருக்கும், அதாவது பிளான் பண்ணுறது ஒன்றா இருக்கும், ஆனால் பேசுகிறது ஒன்றா தான் வந்து இருக்கும். இது பாருங்கள், இதை தான் நான் வச்சு நான் சொல்லியிருந்தேன். இங்கே ஒரு சிஎம்இ
கேப் இருக்குது, இது வந்து ஃபில் பண்ணிவிட்டு இங்கேருந்து மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். நான் அதை சொன்னேன்னா இல்லைன்றதே மறந்துட்டேன். ஆனால் அதுதான் அது வந்து பாருங்கள் இந்த லைனு. ஸோ கீழே வந்து சீமி கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மேலே போக ஆரம்பிச்சிது. இது தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு பிளான் தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து கரெக்டாக நடந்திருக்கும். வந்து அந்த இடத்த க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே போச்சு. ஸோ அது நம்ம வீடியோ பண்ணோம், அன்றைக்கே தான் நடந்துச்சு. இத்தனைக்கும் இது நடந்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே போச்சு. இப்போதைக்கு வேறு எங்கேயும் கிடையாது, மேலே தான் போயிட்டுருக்கு. ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் இப்படி ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்றது மட்டும் நினைங்க. ஏன்னா சில பேர் வந்துட்டு பாசிட்டிவாக பேசுவீங்க, சில பேர் நெகட்டிவாக கூட பேசலாம், வேணாப்பா சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் அப்படி மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் எனக்கு கொடுக்குறது ஒரு 4 பேர் கொடுக்குற சமம், அவ்வளோதான். ஏன்னா நாம் அப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? ஸோ அதனால் நான் இது வந்து எதுவும் வச்சுக்கிட்டு பெருசாக இது பண்ண போகிறது இல்லை. வரது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மிஞ்சி போனால் ஒரு 20,000 தான் நிற்கும். அந்த ஏன் சொல்கிறேன்னா, இது ஆல்ரெடி லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கோம். டெவலப்பர்ஸ் அவங்க எக்கச்சக்கமாக இருக்காங்க, ரெடி பண்ணி கொடுத்தவங்க இருக்காங்க, டிசைன் பண்ணி கொடுத்தவங்க இருக்காங்க, மேனுஃபேக்சரர் இருக்காங்க, அண்ட் இந்த ஷிப் ராக்கெட் இனிஷியலாக பண்ணுறதுலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ எனக்கு எதுவும் பெருசாலாம் வராது. இது வந்து நான் சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வராமல் போனது தப்பாகிடும். அதனால் வருஷக்கணக்கில் இழுத்துட்டு இருந்தேன். வருஷக்கணக்கில் கேட்கவும் ஆரம்பிச்சிங்க, நீங்கள் விடுற மாதிரியும் தெரியல. சரி எதாவது பண்ணிடலான்னு பண்ணிவிட்டேன். இப்போதைக்கு இந்தியாவுக்கு மட்டும்தான் ஷிப்பிங் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான KYC ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். சரிங்க, அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட பேர் சுஜிகுமார். பாய்.